ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மோர் தென் ஏ ஹவுஸ் ஒய்ஃப். இன்னைக்கு கொஞ்சம் வீடியோ இன்ட்ரெஸ்டாகவும் காமெடியாகவும் இருக்க போகுது. எப்பவுமே சீரியஸாக தானே வீடியோ பார்த்துட்டு இருந்தோம். இன்னைக்கு கொஞ்சம் ஃபன்னியாக எடுத்துகிட்டு போவோமே. என்னன்னு பார்க்கலாமா? டைப்ஸ் ஆஃப் ஹவுஸ் ஒய்ஃப். ஹவுஸ் ஒய்ஃப்லேயே பல ரகம் இருப்பாங்க. அவங்கள பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஜஸ்ட் ஒரு ஃபன்னாக எடுத்துக்கோங்க, யாரும் சீரியஸாக எடுத்துக்க வேண்டாம், ஓகேவா? ஃபர்ஸ்ட் டைப் பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பி குயின். ஸ்லீப்பி குயின்னா கொஞ்சம் தூக்க கலக்கத்திலே இருப்பாங்க. அதுக்கப்புறம் எப்படா ஒர்க் முடியும், படுத்து தூங்கலாம் அப்படின்றவங்க இருப்பாங்க. காலையிலே வந்து லேட்டாக எழுறவங்க இருப்பாங்க. லேட்டாக எழுந்தாலும் ஆனால் கரெக்டாக வேலையை முடிச்சிருவாங்க. இவங்கள பற்றி தான் இப்போ வந்து பார்க்க போகிறோம். இவங்க எப்படின்னா காலையில் அலாரம் வைப்பாங்க, ஆனால் அலாரம் அடிக்கும்போது எழ மாட்டாங்க. ஒரு 5 மினிட்ஸ் அலாரம் அடிக்கும்போது திரும்ப ஒரு 5 மினிட்ஸ் போடுவாங்க. 5 மினிட்ஸ் கழிச்சு எழுந்துக்கலான்ட்டு. அப்படியே 5 மினிட்ஸ்னு சொல்லி ஒரு 30 மினிட்ஸ் ஆக்கிடுவாங்க அதை. ஆனால் எவ்வளோதான் வந்து லேட்டாக எழுந்தாலும் சீக்கிரமாகவே வேலை முடிச்சிருவாங்க. திரும்ப ஆஃப்டர்நூனு சீக்கிரமாக வேலைலாம் முடிச்சுட்டு திரும்ப படுத்துட்டு தூங்குவாங்க. இவங்கள தான் வந்து ஸ்லீப்பி குயின்னு சொல்கிறோம். நானும் சில டைம் இப்படி பண்ணியிருக்கேன். பசங்களே வந்து என்னை எழுப்புவாங்க ஸ்கூல் டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு. அந்த ஒரு சுச்சுவேஷன்லாம் எனக்கு வந்திருக்கு. இப்படியெல்லாம் யாருக்கு நடந்திருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. செகண்ட் டைப் வந்து கிளீனிங் ஃப்ரீக். இவங்க வந்து சுத்தம் பண்றதுல வெறித்தனமா இருப்பாங்க. ஒரு இடம் கிளீனா இருந்தா கூட திரும்ப அதை சுத்தம் பண்ணிட்டே இருப்பாங்க. ஒரு சின்ன தூசி பார்த்தாங்கன்னா கூட அதை சுத்தம் பண்ற வரைக்கும் அவங்களுக்கு மனசே வராது. இவங்க மட்டும் அப்படி இருந்தா பரவாயில்ல. ஆனா வீட்டுல இருக்கிறவங்களையும் பாடா படுத்தி எடுப்பாங்க. ஒரு சின்ன தூசி பார்த்தா கூட அதை கிளீன் பண்ணு, இதை கிளீன் பண்ணு, இதை நீட்டா வை, அதை நீட்டா வை அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அவங்க தான் வந்து கிளீனிங் ஃப்ரீக்கு. சுத்தத்துல வெறித்தனமா இருப்பாங்கன்னு சொல்றோம். இப்படி ஒரு வெறித்தனம் யாருக்கெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்க. நானும் வந்து பாத்தீங்கன்னா சில டைம் அப்படி இருப்பேன். கொஞ்சம் சுத்தத்துல வெறித்தனமா இருப்பேன். சில டைம்லாம் நம்மளுக்கே அழுத்துடும்ல, ச்சே போடா அப்படின்னு சொல்லிட்டு அப்பெல்லாம் விட்டுருவேன். கேர்லெஸ்ஸா விட்டுருவேன். மற்றபடி சில டைம் வந்து கொஞ்சம் கிளீனிங் ஃப்ரீக் தான் நானும். தேர்டு டைப் வந்து ரீல்ஸ் அடிக்ட். ஒர்க் பண்ணும்போது கூட ஃபோன் கூடவே இருக்கணும் அப்படின்னு சொல்றவங்க. இவங்க எப்படின்னா வேலை செய்யும் போது ஃபோன் யூஸ் பண்ணாம வேலை செய்யவே மாட்டாங்க. ஏதோ ஒண்ணு, ஆனா மொத்தத்துல ஃபோன் அவங்க கையில இருக்கணும். ரீல்ஸ் ஒன்னே ஒண்ணு பார்த்துட்டு வேலை செய்யலாம்னு நினைப்பாங்க. ஆனா அதுவே ஒரு 100 ரீல்ஸ் கிட்ட ஓடி இருக்கும். இப்படியே டைம் போறதே தெரியாம அப்புறம் தான் வந்து ஒர்க் பெண்டிங் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரியலைஸே பண்ணுவாங்க. ரீல்ஸ்ன்னு மட்டும் இல்ல. சில பேருக்குலாம் வந்து யாருக்காவது கால் பண்ணிட்டு அப்படியே பேசிட்டே வேலை செஞ்சாதான் வேலை செஞ்ச மாதிரி இருக்கும். நான் எப்படி பார்த்தீங்கன்னாக்கா, டிவி வச்சு பார்ப்பேன். சாங்ஸ் எதுவும் எனக்கு செட் ஆகல அப்படின்னா, டிவி ஆஃப் பண்ணிட்டு ஃபோன்ல நெறைய சாங்ஸ் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கிறேன். எனக்கு எப்படின்னா பாட்டு ஓடணும் நான் வேலை செய்யும்போது. ஒன்ஸ் நான் வந்து பாட்டு வச்சுட்டேனாக்கா, அதோட வந்து ஒர்க் முடியும்போது தான் வந்து ஃபோனே கையில எடுப்பேன். நடுவுலலாம் வந்து கால் ஏதாவது வந்தா அட்டெண்ட் பண்ணுவேன். அவ்வளோதான். மத்தபடி நான் வந்து ஃபோன் அடிக்ட் இல்ல. நீங்க எப்படின்னு சொல்லுங்க? ஃபோர்த் டைப் வந்து பார்த்தோம்னா மாஸ்டர் செஃப் அம்மா. புது புது ரெசிபி எல்லாம் அப்படியே செஞ்சு செஞ்சு அப்படியே தள்ளுவாங்க. வரலனா கூட பரவாயில்ல, ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி நல்லாவும் வரும், ஒரு வாட்டி கொஞ்சம் சொதப்பியும் செய்வாங்க இல்லைங்களா? ஆனா அதை டேஸ்ட் பண்றதுக்கு வீட்டுல ரெடியா இருக்கணும்ல. சில பேர்லாம் ஓகே அம்மா செஞ்சுக்கிறாங்க சாப்பிட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு பார்க்குறவங்க இருக்கிறாங்க. சில பேர்லாம் பதறி அடிச்சுட்டு ஓடுறவங்களும் இருக்கிறாங்க. கண்டிப்பா யாராவது வீட்டுல அப்படியெல்லாம் இருந்திருப்பாங்க, அப்படியெல்லாம் கலாய்ச்சிருப்பாங்க. கண்டிப்பா சொல்லுங்க அப்படி யாராவது இருந்தாக்கா. நான் இன்னைக்கு புது டிஷ்ஷு ஒன்று ட்ரை பண்ண போறேன் அப்படின்னு சொன்னாலே வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் அப்படியே உயிரை பிடிச்சிட்டு இருப்பாங்க. ஐயோ இன்னைக்கு என்ன பண்ண காத்துட்டு இருக்கிறாளோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா சில டைம் வந்து அந்த ரெசிபி ட்ரை பண்ண ரெசிபி வந்து ரொம்ப நல்லாவே வந்திருக்கும். சில டைம் வந்து சொதப்பி இருக்கும். ஆனா வீட்ல நடக்கிற காமெடி சூப்பராவே இருக்கும். நான் வந்து மோஸ்ட்லி அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ண மாட்டேன். வீட்ல இருக்கிறதே வச்சு சமைச்சிடுவோம் அப்படின்னு தான் நினைப்பேன். ஏன்னா யூடியூபுக்குன்னு போயிட்டு நம்ம ஏதாவது ஒரு சும்மா நமக்கே தெரியாது என்ன சமைக்கணும்னு சொல்லிட்டு. சரி யூடியூபாவது போயிட்டு ஏதாவது பார்ப்போம், ரெசிபி பார்த்து சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம்னு வச்சுக்கோங்க. வீட்ல இல்லாத பொருளெல்லாம் சேர்க்க சொல்லுவாங்க. அதுக்கே நான் அவாய்டே பண்ணிட்டேன். வீட்ல இருக்கிறத வச்சு சிம்பிளா எனக்கு என்ன தெரியுமோ நான் அத செஞ்சுப்பேன். மோஸ்ட்லி நான் அந்த மாதிரி வந்து ட்ரை பண்ண மாட்டேன். நீங்க எப்படின்னு சொல்லுங்க? நெக்ஸ்ட் டைப் வந்து பார்த்தோம்னா ஸ்ட்ரீட் மேனேஜர். எப்பயோ ஒரு வாட்டி ஸ்ட்ரீட் மேனேஜரா இருந்தா ஓகே. ஆனா எப்பவுமே ஸ்ட்ரீட் மேனேஜரா இருக்கிறவங்களாம் சிலர் இருக்கிறாங்க. அந்த வீட்லலாம் வந்து வீடா ஆஃபீஸா அப்படின்ற மாதிரி நமக்கே டவுட் ஆயிடும். ரொம்ப ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. டைமுக்கு எழுந்திருக்கணும், டைமுக்கு இந்த வேலையெல்லாம் முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அவங்க மேனேஜரா இருந்தா ஓகே.
ஆனா வீட்ல இருக்கிறவங்க எல்லாரையுமே அவங்க கண்ட்ரோலுக்கு எடுத்துட்டு வருவாங்க பாருங்க. வீட்ல இருக்கிறவங்களுக்கு அது கொஞ்சம் வெறுப்பாயிடும். என்னடா இது வீடா, ஆபீஸா? சும்மா ரூல்ஸ் போட்டு சாவடிக்கிறாங்களே அப்படின்ற மாதிரி தான் ஆகும். வீடு நீட்டா இருக்கணும்னு நினைப்பாங்க. டிசிப்ளினா இருக்கணும்னு நினைப்பாங்க. கௌரவ குறைச்சலா எதுவும் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரிலாம் இருக்கிற வீடு வந்து கொஞ்சம் கஷ்டம் தாங்க. அப்படிலாம் யார் இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்க. கண்டிப்பா நான் அந்த மாதிரி கிடையவே கிடையாது. நான் வந்து ரொம்ப ஜாலி டைப் தான். ஆனா டென்ஷன் ஆகுற நேரத்துல டென்ஷன் ஆகுவேன். நெக்ஸ்ட் டைப் வந்து டிராமா குயின். பேரே சூப்பரா இருக்குல்ல. இவங்க எப்படின்னா, ஒரு சின்ன விஷயம் தாங்க நடக்கும். ஆனா ஓவர் ரியாக்ட் பண்ணுவாங்க. ரொம்ப கோவப்படுவாங்க. சண்டை போடுற நிலைமைக்கு எடுத்துட்டு போய் விட்டுருவாங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அவங்க உடம்பே வந்து அவங்களுக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கும். தூக்கம் இல்லாம சரி டயர்டா இருக்கும். இல்ல தலைவலியா இருக்கும். உடனே வந்து ஓவர் திங்கிங் போயிடுவாங்க. ஒருவேளை நமக்கு இப்படி இருக்குமோ, அப்படி இருக்குமோ, இந்த நோய் இருக்குமோ, அந்த நோய் இருக்குமோ அப்படி சொல்லிட்டு, அவங்களுக்கு அவங்களே வந்து ரொம்ப டென்ஷன் ஏத்திப்பாங்க. அதே மாரி வீட்ல வந்து ஒரு சின்ன விஷயம் தான் நடந்திருக்கும். அதுக்கும் வந்து அதிகமா ரியாக்ட் பண்ணுவாங்க. அதிகமா கோவப்படுவாங்க, சண்டை போடுவாங்க. என்ன பண்றோம்னே தெரியாம வந்து பண்ணுவாங்க. நான்லாம் இந்த வீட்ல இல்லன்னா, இந்த வீடே வந்து டோட்டலா வேற மாதிரி ஆயிடும். நான் இருக்கிறதுனால தான் இந்த வீடு இந்த அளவுக்கு இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு, அதையும் ஒரு டிராமாவா வந்து இது பண்ணுவாங்க. இவங்கள தான் டிராமா குயின்னு சொல்றோம். நீங்க எப்படின்னு சொல்லுங்க. நானெல்லாம் அப்படி இல்லங்க. சீரியஸா என்ன சொல்றது? அப்பப்போ ரியாக்ஷன் அப்பப்போ நான் காட்டிடுவேன். நெக்ஸ்ட் டைப் வந்து பட்ஜெட் குயின். மணி சேவ் பண்றதுல அப்படியே ராணியா இருப்பாங்க அவங்க வந்து. காசு சேர்த்து வைக்கிறது தான்ப்பா எனக்கு முக்கியம். அதனால எந்த திங்ஸா இருந்தாலும் ஆஃபர்ல போட்டா தான் நான் வாங்குவேன். வெயிட் பண்ணி வாங்குவேன். ஒரு சின்ன அமௌண்ட்னா கூட வேஸ்ட் பண்ண மாட்டேன். டெய்லி செலவாகிறத ஒரு நோட்டு போட்டு எழுதி வைப்பேன். கணக்கு பார்ப்பேன் தினமும். தினமும் எவ்வளோ செலவாகுதுன்னு சொல்லிட்டு. இப்படி சேவ் பண்ணா மட்டும் தான் ஃபியூச்சர்ல வந்து ஒரு நல்ல சேவிங்ஸ் எடுத்துட்டு வர முடியும். இதெல்லாம் வந்து நான் என் ஃபேமிலி நல்லதுக்காக தாங்கப்பா பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இவங்க தான் வந்து பட்ஜெட் குயின். இது வந்து கொஞ்சம் எனக்கு வந்து செட் ஆகுற மாதிரி இருக்கு. பட் அவ்ளோ கஞ்ச பிசுனாரியான்னு கேட்டாக்கா இல்ல. பசங்களுக்கு செலவு பண்றதெல்லாம் வந்து கொஞ்சம் கணக்கு பார்க்காம தான் நான் செலவு பண்ணுவேன். அதே டைம் வந்து அவங்களுக்கு கஷ்ட நஷ்டத்தையும் சொல்லி தான் நான் வந்து செலவு பண்ணுவேன். இப்படியெல்லாம் இருக்கு, இப்படியெல்லாம் கஷ்டப்படுறாங்க அப்பா அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து காசு குடுக்குறதாகட்டும், ஏதாவது வாங்கி குடுக்குறதாகட்டும் பண்ணுவேன். மத்தபடி வந்து எனக்கு நான் ஏதாவது வாங்கிக்கணும்னாக்கா 100 டைம் யோசிப்பேன். வீட்டுக்கு ஏதாவது வந்து வாங்கணும்னாக்கா, இந்த பொருள் கண்டிப்பாவே நமக்கு முக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு வாங்குவேன். பட் அதுக்குன்னு வந்து ரொம்ப கஞ்ச பிசுனாரிலாம் நான் இல்ல. நீங்க எப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. அவ்வளோதாங்க. இவ்ளோ டைப் இருக்கு ஹவுஸ் ஒய்ஃப். ஜஸ்ட் ஹவுஸ் ஒய்ஃப்ன்னு சொல்லிர்றாங்க. ஆனா எவ்ளோ டைப் இருக்கு பார்த்தீங்களா ஹவுஸ் ஒய்ஃப்ல. இதுல ஏதாவது விட்டு இருந்தேனாக்கா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த வீடியோ வந்து கொஞ்சம் நம்ம காமெடியா தான் எடுத்துட்டு போயிருக்கிறோம் சரிங்களா? அதனால யாரும் சீரியஸாலாம் எடுத்துக்க வேண்டாம். இப்ப நம்ம இவ்ளோ டைப் பார்த்தோம் இல்லைங்களா? நீங்களும் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பா நீங்களும் வந்து எந்த டைப்புன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணணும். ஆ நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கலாம். மொத்தமா இல்லாம எல்லாத்துலயும் வந்து கொஞ்சம் கொஞ்சம். ஆனா டிராமா குயின்றது வந்து அது வந்து எனக்கு செட் ஆகாது. அது விட்டுட்டு மொத்தத்துலலாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்தாக்கா, நானும் இந்த மாதிரி டைப்புக்குலாம் வந்து செட் ஆகுவேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா புடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் காமெடியாவும் இருந்திருக்கும். அப்படி என்னோட வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இந்த டாபிக்லாம் எடுத்து பேசினா நல்லாருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா, கண்டிப்பா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நான் வீடியோ போடுறேன். தொடர்ந்து என்னோட வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.